உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தையும் என் குரு காட்டிய அறுவடையில் உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரில் ஈர்க்கும் சக்தியும் அது வளர்த்து கொள்ளும் சக்தியும் பெற செய்வது. அதை வளர்க்க வேண்டிய பொறுப்பு உங்களிடத்தில் உண்டு. அதை நீங்கள் இதே போல காலையில் எப்படி நீங்க எங்கிருந்தாலும் இதே மாதிரி இதை நீங்க வளர்த்து பழக வேண்டும். நாளைக்கு சரிக்கு தண்ணியிலே நான் வாடி போகுது. இதே போல ஒவ்வொரு நாளும் இதை உங்களுக்குள் அதை எடுத்து இன்னும் உடனே அதுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுத்து அது வளர்ச்சி பெற செய்யலாம். இவ்வாறு வளர்ச்சி செய்து கொண்ட பின் இந்த தியானம் செய்து கொண்ட பின் உங்கள் முழுமையான நிலையில் நான் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பமெல்லாம் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் என்ற இது ஒரு உணர்வுகளை நாம் வழக்கிக் கொள்ள வேண்டும். கனியை போன்று சுவையான சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும். நாம் பார்ப்போர் அனைவரும் அவர்கள் குடும்பங்களிலும் கனி போன்று சுவையான சொல்லும் செயலும் பெற வேண்டும் என்று இது ஒரு பழக்கத்துக்கு வந்துவிடும். இந்த தியானம் முடிஞ்சோன்னு இது மாதிரி. ஏனென்றால் இதை போல நாம் எல்லோருக்கும் அந்த உணர்வு பெற வேண்டும் என்ற அந்த பண்பையும் அன்பையும் நமக்கு வளர்த்துக் கொள்ளும். இந்த தெய்வீக குணத்தை பெற வேண்டும், தெய்வீக அன்பை பெற வேண்டும், தெய்வீக அருளை பெற வேண்டும். எங்க குடும்பத்தில் அனைவரும் இந்த நிலை பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த தெய்வீக அன்பையும் தெய்வீக அருளையும் பெற வேண்டும் என்று எண்ணி இயங்குதல். காலையில் இதை தங்கம் எப்படி மங்காது இருக்கின்றதோ இதை போல பல தீமைகளையோ பிற என்னை குறை கூறும் போதோ அந்த மனசும் மங்காத நிலை எனக்குள் வளர வேண்டும். தங்கத்தை போல என் மனசும் மங்காத அந்த அருள் சக்தி நான் பெற வேண்டும். எங்க குடும்பத்தில் அந்த நிலை பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த நிலை பெற வேண்டும் என்று இந்த உணர்வினை பகமையற்ற உணர்வுகளை நமக்கு இந்த காலையில் இதை எடுத்து அந்த ஜீவன் ஊட்டுதல் வேண்டும். அடுத்து வைரம் எப்படி ஜொலிக்கின்றதோ நாம் சொல்லும் போது பிறருடைய மனசு ஜொலித்தல் வேண்டும். என் சொல்லை கேட்பவர்களுக்கெல்லாம் அந்த வைரத்தை போல அவர்கள் வாழ்க்கை ஜொலிக்க வேண்டும். என் வாழ்க்கையும் ஜொலிக்க வேண்டும். என் செயலும் பிறரை அந்த ஜொலிப்பான நிலைகள் பெற வேண்டும் என்று நாம் பார்க்கும் அனைவரும் இந்த நிலை பெற வேண்டும். குடும்பத்தில் அனைவரும் நாம் பார்க்கும் அனைவரும் நான் தொழில் செய்யும் இடங்களிலும் இந்த நிலை பெற வேண்டும். இது அவசியம். ஒவ்வொருத்தரும் இந்த காலத்துவ தியானத்தில் இந்த சக்தியை மெருகேற்றிக் கொள்ளும். மலரை போல மனம் பெற வேண்டும். நான் மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். எங்கள் குடும்பத்தில் அனைவரும் மலரை போல மனம் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் மலரை போல மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும். இந்த உண்மை உணர்த்திய அந்த துருவ மகிழ்ச்சிகளின் அருள் சக்தி நான் பெற வேண்டும். என் குடும்பம் முழுதும் படர வேண்டும். நாம் பார்க்கும் குடும்பம் எல்லாம் அந்த அருள் பெற வேண்டும் என்று இதை போல நாம் எண்ணம் என்றால் ஏகாதசி விரதம் என்று பொருள். பிறருடைய பகமை நமக்குள் வராதபடி அவர்களும் அந்த நல்ல உணர்வு பெற வேண்டும் என்று இந்த உணர்வு சேர்க்கப்படும் உண்மை நீர் மறைகின்றது. அப்ப நமக்குள் அந்த பகமை என்ற உணர்வுகள் வராதபடி, அந்த உண்மை நீர் வராதபடி அதை தடுக்கின்றோம். இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். இப்படி நம்மை குறை கூறுவது கேட்டால் அவங்களுடைய உணர்வுக்கு தக்க பேசுறாங்க. ஏன்னா அடுத்த நிமிடமே நம்ம காதலை கேட்டோம், நம்ம மனசும் மங்கிரும். மங்கிவிட்டால் நாம் தெளிவான நிலையை பெறுவது கடினம். அப்ப அந்த மனம் மங்காது இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? ஈஸ்வரா, அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை நான் பெற வேண்டும். என் இரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் ஈஸ்வரா
என்று இந்த உணர்வினை நாம் தொடைத்து பழக வேண்டும். அவர் அறியாத இருள் நீங்கணும், அவர் பொருளறிந்து செயல்படும் அந்த சக்தி பெற வேண்டும் என்றால் அவர் நம்மை குறைய நமக்குள் விடுவதில்லை. அதற்கு மாறாக நாம் நல்ல உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்கின்றோம். நான் இப்படி நினைச்சாலும் இப்படி இருக்காங்கன்னா அவங்க உணர்வு நம்மை இயக்காது. நாளடைவில் ஒரு குறை கூறும் உணர்வு வந்தால் இதை அவரை மாற்றிவிடும். இல்லை என்றால் நம்ம நல்ல உணர்வு அவர் குறை கூறிய உணர்வுக்கு நம்மை மாற்றிவிடும். குறைகாரனாகவும் இந்த குற்றங்கள் செய்வனாகவும் அடிக்கடி சலிப்படைவனாகவும் சங்கடப்படுவனாகவும் மாற்றிவிடும். இருக்கா? நல்லா பண்ணிருங்க. அதனால் பிறர் நம்மை குறை கூறியோ குற்றங்கள் சொல்லியோ அவர் உணர்வுக்கு தக்க நம்ம அதை செயல்படும் போது இதே போல நாம் உடனே ஆத்ம சுத்தி என்பது திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. ஏனென்ற குறை உணர்வை இந்த கருமணிதான் அதை கவர்கின்றது. அதன் வழிதான் நம் நரம்பண்டலங்களுக்கு செல்லும், நம் உடல் உள்ள உறுப்புகளுக்கெல்லாம் இணைக்கின்றது. அப்ப அந்த உணர்வு இழுத்து நம் முன்னாடி வரப்படும் போது குறை உணர்வே வலுப்பெறுகின்றது. அப்ப அவன் இயக்கத்திற்கு நம்முடைய நிலை சென்று விடுகின்றது. எது? அந்த உணர்வு தான் நம் உடலை இயக்க ஆரம்பிக்கின்றது. அதன் வழிதான் நம்முடைய செயலும் வழி தொடர்கின்றது. ஆக அவர் செய்யும் தவறை நமக்குள் ஏற்று அவர் வழியிலே நாம் நடக்கும் நிலைக்குத்தான். ஏனென்றால் அது வலிமையானது, நமக்குள் அதன் வழியை அழைத்து செல்கின்றது. நம்ம நல்ல குணங்களை இயக்க முடியாது, தடைப்படுத்துகின்றது. இதை நாம் அடுத்த நிமிடம் அவர் குறைகள் கூறுகிறார் என்றால் அவர் உணர்வு நம்மை இயக்கக்கூடாது. அதனால அந்த துரு நட்சத்திரத்தில் நாம் இப்ப எடுத்துக்கொண்ட இந்த உணர்வின் தன்மை கொண்டு ஈஸ்வரா என்று உங்க உயிரை எண்ணி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அந்த கருமணியில் நினைக்கப்படும் போது நம்மை அந்த குறை கூறிய உணர்வுகள் இதில் இல்லாதபடி முதல்ல தொடைக்கின்றது, சுத்தப்படுத்துகின்றது. என்றால் கண்ணால் தான் அவன் செய்வதை பார்க்கின்றோம். அந்த கருமணியில் தான் அது பட்டு நமக்குள் அந்த உணர்ச்சியில் உள்ள அனுப்புகின்றது. இந்த கருமணியில் அந்த அழுக்கின் தன்மை இருக்கும். அடுத்து அதே நிமிஷத்தில் அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று அந்த கருமணியை சுத்தப்படுத்தி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் ரத்தங்களில் கலந்து என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று அந்த வலுவை சேர்க்க வேண்டும். இந்த வலுவை சேர்த்து விட்டால் நாம் கண்ணால் பார்த்த இந்த உணர்வு இந்த உடல் உறுப்புகள் இயக்குவதற்கு மாறாக இதன் வலுவை சேர்த்து அதை இழுக்காதபடி முதலை தடைப்படுத்துகின்றோம். ஆக இந்த வலுவான உணர்வு வரப்படும் போது நமக்குள் அவர் முதல்ல பேசிய அந்த உணர்வு இதை தள்ளி விடுகின்றது. நம்ம ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றோம். பின் அவர் அறியாத இருள் என்று நீங்க வேண்டும், அவர் பொருளறிந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும். பிறருக்கு நன்மை செய்யும் அந்த உணர்வுகள் அவர் இடத்தில் தோன்ற வேண்டும். அவரும் பண்பும் பரிவும் பெறக்கூடிய அந்த அரு உணர்வு பெற வேண்டும் என்று நீங்க எண்ணிவிட்டார். இதன் உணர்வு நமக்குள் அந்த உணர்வை நமக்குள் இயக்கும் சக்தி பெறுகிறது. சொல்றது உங்களுக்கு அர்த்தமாட்டீங்களா? பிறர் குறை கூறாம இருக்குமா? நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம், உங்ககிட்ட காசு வாங்கிட்டேன் சும்மா கொடுக்குறானோ அப்படின்னு எல்லாம் கூட சொல்லுவாங்க. எத்தனை வகைகள் சொன்னீங்க? தர்மம் செய்தீங்கன்னா சும்மா கொடுக்குறாரு, நம்மளை ஏமாத்திர கொடுக்குறாங்க, இப்படி எல்லாம் செய்வாங்க. ஏனென்றால் இதை போன்ற உணர்வுகளை அவர்களுடைய உணர்வை நான் எடுத்தால் நமக்குள் அவர் மேல் வெறுப்பும் நமக்குள் நல்ல குணங்களுக்கு வெறுப்பை ஊட்டி விடுகின்றோம். நமக்குள்ளே இதை போன்ற நிலைகளை நாம் ஒவ்வொரு நொடியிலும் மாற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி புழுவிலிருந்து மனிதனாக வருவரையிலும் பல கொடுமையிலிருந்து தப்ப வேண்டும் என்ற உணர்வை வலு சேர்த்துதான் ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சிக்கு வந்தது. இதே போல நமக்குள் இந்த உணர்வை நுகர்ந்தால் நல்ல அணுக்கள் கொடுமைப்படும் தன்மை வருகின்றது. ஆனால் அதை மாற்றிடாதபடி அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வை சேர்த்து சேர்த்து இந்த வலிமை பெற செய்து நாம் உயிரோடு ஒன்றி என்றும் நிலையான அழியா பேரின்ப நிலை என்ற அந்த அருள் பெற வேண்டும்.
அதான் ஏகாதேசி விரதம் என்பது. காலையில் இந்த துரு தியானத்தை நாம் எடுத்து யாரும் பகமை நமக்குள் வராதபடி அந்த 10ஆம் நிலை பெறக்கூடிய அந்த உணர்வை நமக்குள் எடுத்து நல்ல அணுக்களை நாம் வளர்த்துக் கொள்வதுதான். அப்ப பகமை என்ற உணர்வு நமக்குள் வராதபடி, அந்த தீமை என்ற உணர்வை நமக்குள் உணவாக உள்செல்லாதபடி, தீமையான அணுக்கள் நமக்குள் வளராதபடி இதை தடைப்படுத்துகிறது. சொல்றது நல்ல அர்த்தமாகுங்களா? ஏனென்றால் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக இருக்கப்படும் போது பிறருடைய செயல்களையும் உலகம் இயக்கும் இயக்கங்களை நாம் உற்று நோக்கும் போது தீவிரவாதம் என்றும் அரக்கத்தனமாக தன்னையும் தற்கொலை செய்து மற்ற 1000 பேரை கொல்ல வேண்டும் என்ற இந்த உணர்வு வரப்படும் போது அதே உணர்வு நாம் நுகர்ந்தால் நமக்குள்ளும் அதே உணர்வு இயக்கம் மாறிவிடும். இன்றைய உலகம் போகும் போக்கிலே இதை போன்ற உணர்வுகள் காதலை கேட்டாலும் அடுத்த நிமிடம் கண்ணுக்கே தான் வருகிறது. இந்த ஆண்டனா தான் இங்க காதலி உணவின் அதிர்வுகளை இழக்கிறான். இந்த கண் அந்த அதிர்வுகளை நுகர்ந்து உயிரை பற்றி உணர செய்கின்றது. அதை தீவிரவாத உணர்வுகள் நம் உமிழ்நீராக நம் ரத்தங்களில் கலந்து விடுகின்றது. அந்த இயக்கன்வாக நமக்குள் மாறி நம்மையும் அதன் நிலைக்கு மாற்றி விடுகின்றது என்ற விஷயத்தின் தன்மை அதிகரிப்பது. இதே போன்ற நாம் காதலை கேட்டாலும் ஈஸ்வரன் வென்று கண்ணின் நினைவினை உயிருடன் ஒன்றி அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி பெறும் அந்த கண்ணின் கருமணிகளில் இந்த உணர்வு படும்போது அது சுத்தகரிக்க வரும். அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பெறரும் என் ரத்த நாணங்களை கலக்க வேண்டும். என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று வலுவேற்றும். இப்ப அவர் கேட்டிருந்த உணர்வை இது தள்ளி விடுகின்றது. அதற்கப்புறம் நாளை நடப்பதெல்லாம் மகிழ்ச்சிகளின் அருணர்வு இங்கே படர வேண்டும். உலகம் அறியாத இருள் என்று விடுபட்டு தன்னைத்தான் அறிந்து அருணர்வு பெறும் அந்த அருள் சக்தி உலக மக்கள் பெற வேண்டும் என்று எண்ணும். நமக்குள் எல்லா உலக மக்கள் உணர்வும் நமக்குள் உண்டு. அந்த நமக்குள் எல்லாமே உண்டு. நீங்க பத்திரிகையிலோ டிவியிலோ பார்க்கப்படும் போது அவருடைய உணர்வின் இயக்கம் நமக்குள் உண்டு. அப்ப இதை மாற்றி அவருடைய நிலைகளை மாற்ற வேண்டும். ஆக மொத்தமாக உங்க பகமை உணர்வு நமக்குள் வராதபடி அந்த சக்தி நமக்குள் உள்ள கெட்ட அணுக்களுக்கு ஆகாரம் போக தடுப்பதும் நமது நல்ல அணுக்களுக்கு இந்த விரதம் என்பது அந்த அணு உணர்வை நமக்குள் சேர்த்து வளர்ப்பதுதான் ஏகாதேசி விரதம் என்று மாசல் ஒரு தரம் செய்வாங்க. இது நீங்க இப்போது ஒவ்வொரு நாளும் காலை துரோதியான நேரத்தில் இதை செய்து பழகுங்கள். இது ஆத்மாவை சுத்தி சேர்த்து ஒரு 15 நிமிடமாவது இந்த மாதிரி வலுவை ஏற்றுக்கொள்ளும். ஆக இந்த உணர்வின் தன்மை எலக்ட்ரானிக்கா மாற்றி நம்ம வாழ்க்கையில் வரும்போது இதே மாதிரி குறைபாடுகள் இருந்தால் அதை இயக்காதபடி நாம் சிந்தித்து செயல்படும் வலிமையும் வரும். இது உங்க அனுபவத்தில் பெறலாம். ஆதலால் உலகம் என்று பத்திரிகை வாயிலாகவோ டிவி வாயிலாகவோ இந்த நடக்கும் இந்த உணர்வு காதலை கேட்ட பின் இந்த கண்ணுக்கு வருகின்றது. இந்த காற்றில் இருக்கக்கூடிய எப்படி ஆண்டினா கவர்கின்றது, இதை கவர்ந்து நமது ஆன்மாவை மாற்றுகின்றது. நம் உயிரின் காந்தமும் உயிரிலே பற்றி இந்த உணர்வு உடல் முழுவதுக்கும் வரவை செய்கின்றது. எப்படி ஆண்டினா கவர்ந்து அந்த டிவிக்குள் நுழைந்த பின் அதன் உறுப்புகள் அதன் வேலை செய்வது போல் நம் உடலுக்குள் இந்த உறுப்புகளின் இயக்கங்கள் செயல்பட தொடங்கி விடுகின்றது. இதைத்தான் அதை நீங்கள் எப்படியும் பெற வேண்டும் என்பதுதான் நினைப்படுத்தி இந்த தியானத்தை கொடுத்தார். ஏனென்றால் என் குரு கொடுத்தார். நாம் பழகும் பல தீமைகள் நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தாலும் ஒருத்தர் என்கிட்ட தலைவலிக்கு மேல வலிக்கு நீ அவங்க அழுதே என்கிட்ட கொட்டுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் எத்தனை ஆத்ம சுத்தி செய்யணும். இதே போல நாம சாதாரணமாக சொல்லப்படும் போது ஒவ்வொருத்தர் கேட்ட உடனே அந்த உடல்ல எப்படி தீமைகள் பரவுகின்றது. நல்லவருக்கு தான் எல்லா தொல்லையும் வரும். அதனால் இதையெல்லாம் நாம கேட்டுக்கிட்டு இருந்தேன்னு இதெல்லாம் வந்துகிட்டது. நான் தியானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த கேட்ட நீங்க சுத்தப்படுத்திடலாம். அந்த வலிமை உள்ளுக்கு சேர்ந்த உமிழ் நீர் ஆன விற்பாடு இங்கே பதிவானாலும் அந்த பதிவு இங்க அதிகமாகி விடுது. இதை உடனே மாற்றி பழக வேண்டும்.
இதை ரெக்கார்டை மாற்றி பண்ணிட்டு இந்த உணர்வு எடுத்து இங்க இந்த குறிப்பை ஜாய்ச்சி பழகி கொண்டு வர வேண்டும். இது ஒரு பழக்கத்துக்கு வர வேண்டும். அதனால இதே மற்ற உலக நிலைகள் எதை கேள்விப்பட்டாலும் இதே மாதிரி நீங்கள் உடனே இந்த உலகம் நலமா இருக்க வேண்டும். ஏனென்றால் இதற்கு முன்னாடி தீவிரவாதம் அப்படி இருந்தாங்க இப்படி இருந்தாங்க இந்த உணர்வு அணுக்கள் உண்டு. ஆக அதே அணுக்கள் அந்த உணர்ச்சிகளை தூண்டி நம்ம எரியாமலே அதே செயலுக்கு அழைத்து செல்லும். நாமல்ல தெரியும், நான் போகக்கூடாது இருக்கிறேன், பீடி சிகரெட் குடிக்கூடாது இருக்கிறோம். அது என்ன செய்யுது, பீடி குடிக்கணும்னு பார்த்தா நீ எப்படி அது குடிக்க வேணும்னு ஆர்வம் வந்துடும். கொஞ்ச நேரம் மனசு கட்டுப்பட்டு பார்ப்பீங்க, அப்புறம் என்ன செய்யாது, எப்படியோ கொஞ்சம் கேட்கலாமா போகலாமா இந்த உணர்வு தோண்டிட்டு. இப்ப லாகரி வசதிகளை இவங்க பயன்படுத்தக்கூடியவங்க நான் கட்டுப்படுத்துவேன்னு சொல்லுவாங்க. அந்த உடல் உள்ள அணுக்கள் அதை பழகிய பின் அதே உணர்ச்சிகள் உண்டு. நம்ம அறியாமலே அங்க போயிட்டு யாராவது சாக்குக்கு இதை பேசினா போறோம், அல்லது ஆடிட்டு அங்க போனா போறோம், உடனே அதை போய் சாப்பிடுறதுக்கு இருக்கு. அப்ப அந்த தீயிருக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அதே போல் உங்க மனசை அடுத்த நிமிடம் நம்ம எண்ணத்தை அந்த துருவ நட்சத்திரத்தின் பார்த்து செலுத்தி அது நமக்குள் வராதபடி தடுத்து பழகுதல் வேண்டும். அதான் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் என் ரத்த நாணங்களை கலந்து என் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இந்த வலு சேர்க்க. ஒரு நிமிஷம். அப்ப அந்த தீமை என்ற உணர்வுகள் நமக்குள்ள சுத்தப்படுத்தி, இப்ப நம்ம பையன் சொன்னபடி கேட்கல, பாசமா இருக்கிறோம், ஆசையின் தன்மை நமக்குள் வருது. அவன் சரியா படிக்கல, மண்ணுல போய் விளையாடுறான் எடுக்கிறான்னா அவன் உணர்வு அதை செய்யுது. மீண்டும் அவன் உணர்வு எடுத்து நாம திருப்பி அவங்கிட்ட சொல்லப்படும் போது ஓம் நமச்சிவாய சிவா நமக்குள் வளர்ந்து மீண்டும் அதுவே அவனுக்குள் வளர செய்யுது. நமக்குள் அவன வெறுப்பின் உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்றோம். இந்த வெறுப்பை வளராதபடி தடுத்து பழகிறது. அப்போது இந்த ஈஸ்வரா என்று துணை நட்சத்திரத்தின் பேரவழி பெற வேண்டும் என்று நம் ரத்தங்களை கலக்க வேண்டும். நம் உடல் உறுப்புகள் உருவாகும் அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும். ஒரு நிமிஷம் ஆனால் அடுத்த கணம் அவன் சிந்தித்து செயல்படும் தன்மையும் பொருளறிந்து செயல்படும் தன்மையும் அவனுக்குள் அந்த அருள் சக்தி பெற வேண்டும் என்று இயங்கிவிட்டு அதுக்கப்புறம் அவனை கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய பண்ணி நல்ல உனக்கு நல்லது வரும் 2 தடவை சொல்லும். ஆக இதை போல சொல்லும் போதெல்லாம் நமக்குள் அவனதை வளர்க்காதபடி நாம் அவனுக்கு செவி கொண்டு சேர்த்து அவன் அணுகின்ற சொல்லை சொல்லப்படும் போது ராமனின் பக்தன் ஆஞ்சநேயன் அவன் வாழ்வு பெற்றான் சுக்ரீவன் மந்திரி. ஆக அந்த துருவ நட்சத்திரத்தை உணர்வு அவன் எடுக்க முடியவில்லை. நாம் அது செவி வெளியில் கொண்டு சொல்லும் போது இந்த உணர்வு உயிரை பற்றி இந்த வாய்வாகம் மாறி அந்த உடலுக்குள் சென்ற பின் நம்முடைய எண்ணங்கள் அவன் தீய உணர்வுடன் மோதி அதை அடக்கவும் அல்லது அவனை சிந்திக்கவும் செய்யும். இல்லை என்றால் அவன் வேதனைப்படுத்தும் உணர்வை நாம் நுகர்ந்தால் வாலி அவன் செயல் நமக்குள் வந்து இப்படி பண்றானே என்ன ஆகுமோ என்ற உணர்வுகளை நமக்குள் தோற்றுவித்து நமக்குள் நோயைத்தான் உருவாக்கும். அவனையும் காக்க முடியாது, நம்மையும் காக்க முடியாது. அவனும் திருத்த முடியாது, நாமும் திருந்த முடியாது. இதற்கெல்லாம் இந்த ஆயுதம் உங்களுக்கு நல்பயனிட்டு. சாதாரணமா நம்ம துருவ நட்சத்திரம் சொல்றோம். இதனுடைய பிறப்பின் தன்மையை நாம் அடுத்து 10 மணிக்கு மேல 11 மணிக்கு மேல உபதேசித்து போனலாம். ஆனால் நீங்க இதையெல்லாம் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் ஆத்ம சுத்தி. நாம் எப்படி கையை கழுவுறோமோ, உடலை குளிக்கிறோமோ, துணியை துவைக்கிறோமோ, இதே போல ஒவ்வொரு நொடியிலும் நான்மாவை தூய்மையாக்கி கொண்டிருக்கணும். இதே மாதிரி குடும்பங்களில் சிக்கல் வரும். அதன் உணர்வின் தன்மையை நாம் செயல்படுத்த வேண்டும். குடும்பத்துக்குள்ள இருந்தாச்சுன்னா சில நேரங்களில் அவங்க பிடிவாதம் நிறைய இருக்கும். அது அதிகமானால் நாம் நுகர்ந்தால் நமக்குள் வந்துவிடும். ஆக இந்த பகைமைதான் வளரும், வெறுப்பின் தன்மைதான் வளருமே தவிர இந்த வெறுப்பை மாற்றுவதற்கு வழி
இதைப்பெற வெறுப்புணர்ச்சிகள் வரும்போதெல்லாம் நமது ஆன்மாவை தூய்மைப்படுத்துகிறது. அப்போது அவர்களுக்கெல்லாம் சிந்தித்து அந்த ஆற்றல் பெற வேண்டும் என்று நம்ம மனதில் வலிமை பெற வேண்டும். இப்படி நாம் வலிமை பெற்று வைத்தால் அவர்கள் உணர்வு நம்மை இயக்காது. ஆனால் நாம சொல்வதை கேட்கவில்லை, அவருடைய உணர்வுகள் அதை கேட்காது தடுக்கின்றதென்றால் அதை நீங்கள் நமக்குள் அந்த உணர்வு இயக்காதபடி தடைப்படுத்தி நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் அவருடைய உணர்வுகள் எல்லை கடந்து செல்லப்படுத்தும் போது அவங்க சிந்திக்கும் ஆற்றல் அங்கே வரும். ஆக நமக்குள் அவர்களை திருந்த வேண்டும், தெளிய வேண்டும் என்ற உணர்வை நாம் வளர்த்துக் கொண்டு இந்த உணர்வை வலுவைத்துக் கொண்டால் அவர் கேட்காத நிலை சென்றாலும் அவங்களை சிந்திக்கும்படி செய்யும். அப்போது நாம் எடுத்த உணர்வுகள் அவரை திருத்தி வாழ வழி கொடுக்கும். இல்லை என்றால் நம் பெரிய ஞாயேஸ்வர் மாதிரி கொண்டு கூப்பிட்டு வந்து ஒரு மறுபடியும் அவர்களுக்கு அடிக்கடி நீங்க புத்திமதி சொன்னால் விஷத்திலை பாலை போட்ட மாட்டார். அந்த விஷம் என்ற நிலையில் நல்ல உணர்வு அதை எடுக்காது. என்னதான் சொன்னால் அவன் எதிர் உணர்வு தன் உடலுக்குள்ளும் எதிர்நிலை வரப்படும் போது அது உணர்வார்கள். இல்லை என்றால் இந்த விஷத்தன்மை இந்த குடும்பமே பரவும். எல்லோருக்கும் இந்த பரவும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த உணர்வுகளை பேச பேச எல்லோருடைய இந்த விஷத்தன்மை பரவி நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அனைத்தையும் விஷம் மாற்றிவிடும். இதை போன்ற நிலைகள் வரும்போதெல்லாம் ஆத்ம சுத்தி செய்து அவர்கள் வெறுப்பான செயல் செய்தாலும் கூட அவங்க தெரிந்து வாழ வேண்டும், தெளிந்து வாழ வேண்டும் என்ற இந்த உணர்வும் நமக்குள் இருந்து இந்த உணர்வை செலுத்தல் வேண்டும். இப்படி தூரத்திலிருந்து செலுத்தப்படும் போதுதான் அது வரும். நீ சமாதானப்படுத்தி பக்கத்தில் கொண்டு எடுத்து வச்சுக்கிட்டா அந்த விஷம் தான் வேலை செய்யும். அந்த சமாதானம் ஏறாது. அந்த உணர்வு தன்னாலே அந்த உணர்வின் இயக்கத்தை மாற்றவில்லை என்றால் நீங்க கோடி பேர் வந்தாலும் திருத்த முடியாது. ஆனால் அவங்க தெரிந்திட வேண்டும் என்ற உணர்வை நமக்குள் வளர்த்துக் கொள்ளுதல் வேண்டும். ஆனால் பகமையை மாற்றக்கூடாது. இது ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றது. குடும்பத்தில் நீங்க இப்ப தியானம் செய்யணும்னு சொன்னா பெண்கள் தியானத்தை செய்ய வேண்டாம்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல பெண்கள் தியானம் செய்யறான்னு ஆண்கள் நீ ஏன் தியானம் பண்றேன்பாங்க. இதே போல அவரவர்கள் உணர்வு கொப்ப மனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். நாம் நல்ல நிலையில் செல்ல அது தடை வந்து கொண்டே தான். இதே போன்ற காலங்கள் எல்லாம் மன உறுதி கொண்டு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழில் நாம் பெற வேண்டும் என்று நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்ற காலையில் இப்ப எல்லா உறுப்புகளையும் பெற செய்தவர் தனித்து இந்த என் உடல் உறுப்புகள் பெற வேண்டும் என்று எல்லாத்துக்கும் அனுப்பி நாம் அந்த தீமையில் புகாதபடி நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். தீமையில் இருக்காதபடி தடைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இது ஒரு பழக்கத்திற்கு வர வேண்டும். இந்த சர்க்கஸில் விளையாடுறவங்கன்னா உடம்பை எத்தனை வழியில வளைக்கிறாங்க. நாம வளைக்க முடியுதான்? அவர் வளைச்சு பழகணும். ஒரு மாசம் சும்மா இருக்கட்டும், அடுத்த அப்படி வளைக்க முடியாது. பல ஆட்டங்கள் ஆடுவாங்க, ஒரு மாசம் சும்மா இருக்கட்டும், அடுத்த அப்படி மறுபடியும் கொண்டுறதுக்கு முன்னால் அவன் பாடு போகுது. இதே மாதிரி ஆசன பயிற்சிகளை நான் அதை செய்வேன் இதை செய்வேன் சொல்லுவாங்க. கொஞ்சம் சோறு விழுந்து 2 நாளைக்கு விட்டுருங்க, அடுத்த அப்படி அந்த ஆசன பயிற்சிக்கு போகக்கூடாது. இந்த சோறு இப்ப செய்யலாம் இப்ப செய்யலாம், அப்புறம் 5 நாள் போச்சுன்னா அப்புறம் அவ்வளவுதான் இந்த பயிற்சிகள். ஆனால் ஆசன பயிற்சி தொடர்ந்து அதை செய்து வருபவர்களும் மன சலிப்போ மற்ற சஞ்சலமோ மற்றவருடைய உணர்வு கேட்டால் இந்த ஆசன பயிற்சி செய்வரையும் தடைப்படுத்தும். இந்த உணர்வு ஆசனத்தால் நான் திருத்தி திருத்தி வாழ்ந்திருவேன் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த ஆசன பயிற்சியினாலே இந்த வேதனை உணர்வுகள் அவங்க எடுத்தார் என்றால் அந்த விஷத்தின் தன்மை கொண்டு இந்த பயிற்சி செய்யப்படும் போது அந்த நரம் மண்டலங்கள் முறுக்கப்படும் போது சிலருக்கு புத்தி பேரையுமே கூட மாறிவிடும், ஆகிவிடும்.
அல்லது வெறுப்பின் காழ்ப்புணர்ச்சி வரும், இல்லை என்றால் பிரஷர், அவருடைய அழுத்தத்தின் தன்மை நரம் மண்டலமாகும். நான் ஆசன பயிற்சி செய்து கொண்டிருக்கப்படும் போது பெங்களூர் சுந்தரம்ங்கிறது ரத்த கொதிப்பை மாத்தலாம், எல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லி அவர் இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார். அந்த பத்திரிகையிலும் டாக்டர்களையும் ஆலோசனை கேட்டு எந்தெந்த உறுப்புகள் எப்படி இருந்ததுன்னு உறுப்புகளின் படங்களை போட்டுதான் காட்டினார். ஆனால் என்னென்ன பயிற்சினால் இப்படி செய்யலாம் என்றுதான் வந்தது. நானும் அப்போது ஆசன பயிற்சி நான் செய்து வரேன், எனக்கு ஒரு குரு வைத்து. அப்ப அந்த ஆசன பயிற்சியை செய்வதனால் கவலையோ அல்லது வெறுப்போ அல்லது கோபமோ இந்த உணர்வுகள் அன்றைக்கு சந்திக்கும் சந்தர்ப்பம், எதன் உணர்ச்சியின் வேகமோ அதற்கு தக்கவாறு இந்த பயிற்சிகளை செய்யப்படும் போது அந்த உணர்ச்சியின் வேகத்தால் நம்ம மூளைகள் கூட பாதிக்கக்கூடிய நிலை வருது. அதாவது சிரசாசனம், சர்வாங்காசனம், இதை போன்ற உணர்வுகள் நம்மை ரொம்பவும் பாதிக்கும். ஆனால் ஆசனம் நம்மளுக்கு உதவி செய்கின்றது. இதே போல நாம் சந்தர்ப்பத்தால் மக்கள் மத்தியில் வாழும் போது அதிலே குடும்பத்தில் இத்தகைய வெறுப்பின் தன்மை ஒன்று ஏற்பட்டால் அதனுடைய அழுத்தம் நம் உடலில் அதாவது இந்த மாதிரி அழுத்தங்கள் செய்யப்படும் போது நமது சிறுமொழியில் உள்ள நுண்ணிய நரம்புகள் வெடித்துவிடும், அவுட். இதே மாதிரி தன் இளமையிலை செய்து காட்டி அவருடைய உணர்வுகளும் 35 வயசுல தான் பெங்களூர் சுந்தரம்ங்கிறதா இருந்தது.